எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஷின்ட்டுக்கும் எனக்கு சுத்தமா ஆகாது. ஒரு நிமிஷம் கூட என் கூட இருக்க மாட்டான். அண்ணன் எங்க போனாலும் பின்னாடியே போயிருந்து, வேலைக்கு போனா கதவு பக்கத்துல டென்ட் போட்டு குடி இருந்துரும். ஆனா 2 மாசத்துல எல்லாமே தலைகீழ மாறி, தடவி கொடுத்தாதான் தூங்குறது, பெசஞ்சு வச்சாதான் சாப்பிடுறது, குளிப்பாட்டுறது, என்டர்டைன் பண்றதுன்னு பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஷின்ட்டு மேடம்க்கு அவளுக்கும் அவங்க அண்ணனுக்கு நடுவுல புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்கன்றதை ஏத்துக்கிறதுக்கே பல மாசம் ஆச்சு. பெரிய ஆளுதான் அவங்க. அப்புறம் என்ன 3 பேர் குடும்பமாகி கிரைம் பார்ட்னர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி மது அவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணானோ அதை விட பல மடங்கு அதிகமா நான் பண்ண ஆரம்பிச்சேன். டாக்ஸ் எல்லாம் பிடிக்காத நானே ஷின்ட்டு என் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீன் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு மெஸ்மரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். என் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறது, பொட்டு வச்சு விடுறது, நெயில் பாலிஷ் போட்டு விடுறதுன்னு ஒண்ணு கொண்டா தோஸ்து மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் புதுசா ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தோம்னா மேடமோட ஓடிபி வெரிஃபிகேஷன் இல்லாம போட முடியாது. ஷின்ட்டுவை நீங்க கொஞ்சவே மாட்டிக்கிறீங்க கான்னு சொன்ன நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எவ்வளவு பெரிய லூசுங்க. இப்பயும் சொல்றேன், புச்சரும் ஷின்ட்டுவும் இரு கண்கள்.